குத்தகை நிலத்தில் நெல் சாகுபடியை தவிர வேறு எந்த பயிரும் சாகுபடி செய்யக்கூடாது என விவசாயிகளை மிரட்டும் வருவாய் நீதிமன்ற நீதிபதியை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டத்தில் கோவில் குத்தகை நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் நெல் சாகுபடியை தவிர வேறு எந்த பயிரும் சாகுபடி செய்யக்கூடாது என்றும், அவ்வாறு செய்தால் குத்தகை பதிவேட்டில் இருந்து ரத்து செய்து விடுவேன் என விவசாயிகளை திருச்சி வருவாய் நீதிமன்ற நீதிபதி செல்வராஜ் மிரட்டி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல குத்தகைதாரர்களின் குத்தகையையும் ரத்து செய்து குத்தகை நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிர்த்து வருவதுடன் விவசாயத்தையும் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை நசுக்கும் வருவாய் நீதிமன்ற நீதிபதியின் செயலை கண்டித்தும் வருவாய் நீதிமன்ற நீதிபதியை தமிழக அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வருவாய் நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று ஆட்சியரை, நேர்முக உதவியாளர், வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். வருவாய் நீதிமன்ற நீதிபதி லஞ்சம் பெற்றுக்கொண்டு இவ்வாறு செயல்படுவதாகவும், அவர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சென்னை சென்று போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு எச்சரிக்கையுடன் தெரிவித்தார். நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு குத்தகை, உங்க பேரை குத்தகைலாம் பதிவு பண்ணிருக்காங்க. எல்லாருமே எடுத்துன்னு சொல்லி எடுக்கிறாரு. அரசாங்கம் என்ன சொல்லுது? மாற்றுப்பயிர் சாகுபடி பண்ணணும்னு சொல்லுது அரசாங்கம். போடுங்க, ஒரு வருஷம் வாழை போடுங்க, மற்ற கடலை போடுங்க, அதான் சொல்லுது. இவரு நெல் மட்டும்தான் போடணுங்கிறாரு. அறிவாரியா இல்லையா அவரு? இல்ல, முட்டாள்தனமா பேசுறாரு. வாழைன்னா கருப்புன்னா 10 நாளைக்கு ஒரு தண்ணி விடலாம். தண்ணி இல்லைன்னா கூட கவலை கிடையாது. இதுதான் உள்ள சூழ்நிலை. ஏன்னா எந்த மட்டும் சாடி பண்ண எல்லாம் குறைக்க முடியுமா? முடியாது. மாற்றுப்பயிர் வேணும்ல, மாற்றுப்பயிர் சாடி கஞ்சா போடலாம். கரும்பு, வாழை, வெற்றிலை கடாயங்கிறாரு. கஞ்சா சாடி பண்ண விடுவாரான்னு கேள்வி கேட்கிறாரு. வந்தா அவர் எதையாவது பண்ணுங்க. இதெல்லாம் அவரை பண்ணாம விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. தலை குறிக்கும் வருவாய் நீதிபதி செல்வராஜை கைது செய், கைது செய், பதவி நீக்கம் செய், பதவி நீக்கம் செய். வேண்டும் வேண்டும் கரும்பு சாவடி பண்ணாதே, வாழை சாவடி பண்ணாதே, வெற்றிலை சாவடி பண்ணாதே, விடுவேன் என்று சொல்வது நியாயமா? நியாயமா? அங்க போய் ஒண்ணு சேர்ந்து ஒரு பண்றதே கைது செய், கைது செய், செல்வராஜை கைது செய், செல்வராஜை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், வருவாய் நீதிபதியை கைது செய், பதவி நீக்கம் செய், பதவி நீக்கம் செய், பதவி நீக்கம் செய், பதவி நீக்கம் செய், வருவாய் நீதிபதி செல்வராஜை பதவி நீக்கம் செய், வருவாய் நீதிபதி செல்வராஜை கண்டிக்கிறோம், 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 விவசாய விரோதி செல்வராஜை கண்டிக்கிறோம். அந்த பேரை செல்வராஜ் ஒழிக, அந்த பேரை செல்வராஜ் ஒழிக. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயிகள் தான். விவசாயி சேத்துல கை வச்சாதான் மற்றவங்களாம் சோத்துல கை வைக்க முடியும். இன்றைக்கு வெறும் அரிசி சோறை மட்டும் தின்னா எல்லா வியாதியும் வருதுங்கிறான். ஒரு வேளை மட்டும் அரிசி சோறு சாப்பிட சொல்கிறாங்க. ஒரு வேளை பழங்கள் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடு, பப்பாளி சாப்பிடுங்க, இல்லை இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் சாப்பிடுங்கிறாங்க. இங்கே இருக்க வருவாய் நீதிபதி சொல்கிறாரு, நெல் மட்டும் செல்வராஜன் ஒருத்தர் நெல் தான் சாவடி பண்ணணும், வேறு எதுவும் வாழை சாவடி பண்ணக்கூடாது, கரும்பு சாவடி பண்ணக்கூடாது, வெற்றிலை சாவடி பண்ணக்கூடாது, சாவடி பண்ணால் குத்தாதாரே கிடையாதுங்கிறாரு.
இது பெரிய கொடுமை, உலகத்தில் எங்கேயுமே நடக்காத கொடுமை இங்கே நடக்குது. அதனால் இந்த வருவாய் நீதிபதி செல்வராஜை பதவியை விட்டு நீக்கணும். அவர் பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு. கேரளாவில் இருக்க கோயிலுக்காக இங்கே இருக்க விவசாயியை வஞ்சம் தீர்க்கிறார் அப்படின்ட்டு இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு அவர் வந்தால் அவரை மறியல் பண்ணலான்னு இருந்தோம். இன்னைக்கு கோர்ட்டு உண்டு, அந்த கோர்ட்டையே மாற்றி வச்சுட்டு ஓடிட்டார் வெளியே. அதனால் நாங்கள் இந்த போராட்டத்தோடு இல்லை, இதுக்கு போகிறோம். சென்னைக்கு சென்று கமிஷனர் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்னு இருக்கார், அவர் தான் இவரை நாமினேட் பண்ணுறவர். அவர்கிட்ட போய் இந்த இதை கொடுத்து இவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க, லஞ்சம் வாங்கிட்டு இப்படி பண்ணுறாரு. அவர் பேசுகிற ஃபோன் கால்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் யார்கிட்ட லஞ்சம் வாங்கினான்னு தெரியும்னு சொல்ல போகிறோம். இப்போ அடுத்தது இங்கேருந்து ஊர்வலமாக போய் நம்ம கலெக்டரிடம் மனு கொடுத்து அனுப்ப போகிறோம்.